Friends, welcome back to Zamir Bites. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா குமரன் கஃபேக்கு லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெமோரியல் ஸ்ட்ரீட் சென்ட்ரலில் தான் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட லஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 130 rupeesக்கு அன்லிமிட்டெட் வெஜ் மீல் இருக்குது. ஸோ வெஜ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா மஸ்ட்டாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மார்னிங்கில் இவங்ககிட்ட 99 rupeesக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போவும் கொடுக்குறாங்க. அதுவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க குமரன் கஃபேல இவங்களோட லஞ்ச் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டோம். எங்கள் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு டைனி பிளேஸாக தான் இருக்குது. லைக் வந்து ஒரு 30 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ மேலே வந்து எங்களோட பார்ட்டி ஹால் எது ஒன்று இருக்கா. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்லாம், ஆர்டர் பண்ணியிருக்கோம் சில ஃபுட்ஸு. ஸோ அது வந்ததுன்னா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இல்லை வந்துச்சு. இதில் கழுவி தான் கொடுப்பீங்களா எல்லாருக்குமே? எல்லாருமே நார்மலாக கழுவி ஓகே. சந்தோஷ் வரல. என்ன சட்னி? பீட்ரூட் பொரியல். டெய்லி பீட்ரூட் பொரியல் தானா? ஓகே. ஒரு நாள் ஒரு கூட்டு. ஓகே. ஸ்வீட், தயிர் அண்ட் ஸ்வீட். ஓகே சார். ஸோ கைஸ், நம்ம இவங்களோட வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியாச்சு. கூடவே சில ஐட்டம் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து வெஜ் பிரியாணி. ஸோ இந்த ஆப்பம், தேங்காய் பால், கொண்டக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் நைட் வரைக்குமே கிடைக்குமா. அண்ட் தயிர் வடை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து காளான் 65 கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பேபி கார்ன் மஞ்சூரியன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் வெஜ் மீல் தான். 130 rupeesக்கு அன்லிமிட்டடாக கொடுக்குற மீல். இதில் வந்து இவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த பொடியும் நெய்யுமே கொடுக்குறாங்க போல இருக்குது. ஆயில் நினைக்கிறேன், நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். அது போடுங்க பிரதர். அண்ட் கோங்குரா சட்னியும் இருக்குங்க. ஸோ பொடி போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மெஸ்ஸில் மட்டுமே கிடைக்கும் பொடியும் அண்ட் நெய்யும். நெய் தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஆந்திரா மெஸ்ஸில். லைக் ஹைஃபையாக ஒரு ஆந்திரா மெஸ் போனீங்கன்னா நெய் கிடைக்கும். இவங்ககிட்ட நெய் கொடுக்குறாங்க. போகலாம். இல்லை பொடி சூப்பராக இருக்குது, நல்லா காரசாரமாக இருக்குது. பட் நெய் ஊற்றி சாப்பிட்டதுல எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா நெய் எனக்கு பிடிக்காது, ஆயில் தான் பிடிக்கும். ஏன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் நமக்கும் அதுக்கு செட் ஆகாது, ரொம்ப தூரம். பட் இந்த ஃப்ளேவர் வந்து பொடி ஃப்ளேவர் செம்ம சட்டுலாக இல்லாமல் செம்ம காரமாக ஒரு ஆந்திரா காரத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இதுலேருந்து அவங்க அரைச்சி போட்டிருக்காங்க அந்த காஞ்ச மிளகா எல்லாருமே வந்து இது தெரிஞ்சு சூப்பராக இருக்குது. இது வந்து அவங்க கோங்குரா சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. கேரளா ஸ்டைல் கோங்குரா சட்னி, சாரி ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா சட்னி. இதை ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது. இது ஆந்திராவில் ஒரு தடவை நான் சாப்பிட்டேன், திருப்பதியில். அந்த ஃப்ளேவரில் இருக்குது, நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், இது கொஞ்சம் ட்ரையாக போட்டிருக்காங்க. கோங்குரா சட்னி இங்கே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஆந்திராவில் போய் சாப்பிட்ற கோங்குரா சட்னி இங்கே சாப்பிட்லாம். சாம்பார் போடுவோம். எல்லாமே வந்து இப்போ ஒரு வாய் தான் சாப்பிட போகிறேன். சாம்பார் ஒரு டீசெண்டான சாம்பாருங்க. அந்த பருப்பு, அதில் போடுற தக்காளி ஸ்மெல்லாம் நல்லா தெரியுது. ஸோ நல்லா இருக்குது இந்த சாம்பார், ஒரு சட்டிலான சாம்பார். இவங்க வந்து பொரியலில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் கொடுக்குறாங்க. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பருப்பு வகைகள்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும். ஏன்னா அந்த காஞ்ச மிளகாவோட விழுது தெரியுது இதில், அப்படியே மேலேயாக தெரியுது. பீட்ரூட் நல்லா இருக்குது, லைட்டாக குக்காக இருந்தால் சூப்பராக வந்துருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்குது, மசாலா சூப்பராக போட்டிருக்காங்க. அண்ட் நல்ல நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்புலாம் வந்துட்டு போகுது. டெய்லி இது மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு பொரியல், ஒரு நாள் கூட்டு. ஸோ என்னோடய ஃபேவரட் காரக்குழம்பு, வத்தக்குழம்பு. வத்தக்குழம்பு கலரே ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குமா தெரில. வத்தக்குழம்புனா ஒரு மாதிரி ஒரு செம்மையாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும் வத்தக்குழம்புல. நல்லா ஒரு காரசாரமாக அது வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியம், பட் சுமாராக இருக்குது. நம்ம கூட இந்த பேபி கார்ன் மஞ்சூரியன் ட்ரை பண்ணலாம். வா, செம்மையாக இருக்குப்பா. நல்லா கிறிஸ்பியாக கறக்குங்க, நல்லா இருக்குது. ஆரிஸ்னா நல்லா இருக்குது இதெல்லாம். அதனால் அப்படியே ஃப்ளோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. நல்லா சைனீஸ் ஃப்ளேவரில் நல்லா கிறிஸ்பியாக குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. பன்னீர் டிக்கா ஆக்சுவலி இது ஆறிடுச்சுங்க. சொல்ல போனால் அவங்க சூடாக கொடுத்தாங்க, இது ஆறிடுச்சு. போமா பன்னீர் டிக்கா ஃப்ளேவரபுளாக நல்லா குக் பண்ணி சுட கொடுத்தாங்க. நான் தான் லேட் பண்ணேன். மஞ்சத்தூள் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. மேபி எல்லோ யூஸாக வரணுன்றதுக்காக போட்டுருக்காங்க போட்டுருக்கு. இந்த நார்த் இந்தியன் ஹோட்டல்லாம் இருக்கும்ல, அந்த ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். அந்த ஆனியனோட சீவ் பண்ணும்போது ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது.
அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருக்குது. மேலே அந்த கருப்பு கருப்பாக இருக்குல்ல, அது ஸ்மோக்கி ஃப்ளேவரில் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரசம் ட்ரை பண்ணிடுவோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பொடியை விட்டு வரதுக்கு மனசே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு போகணும். ரசம் குடிச்சிடும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதில் கொஞ்சம் சாம்பார் மிக்ஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் பத்தக்குழம்பு மிக்ஸ் ஆகிருக்கு, அப்புறம் அந்த பொடி வேற மிக்ஸ் ஆகிருக்கு. தக்காளி ரசம் நினைக்கிறாரு, தக்காளி ஃப்ளேவராக இருக்குது. தக்காளி ரசம் தான். எனக்கு கோங்குரா சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொரியலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரெண்டுத்தையும் வச்சு அப்படியே அடிப்போம். ஸோ இது கூட வந்து நம்ம மஷ்ரூம் 65 ட்ரை பண்ணுவோம். சின்ன சைடில் கொடுத்துருவாங்க, மினி போர்ஷன் தான் கேட்டேன் போல நான். நல்லா இருக்குது பாரு, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து நான் அப்போ தான் செஞ்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல, அதாவது மேலோட்டமாக இருக்கும்னு நினச்சேன். மாஸ்டர் நல்லா வேலைக்காரர் தான் போல இருக்குது. நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறேன், சாப்பிட்றது கண்ணு வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு டைம் வச்சிங்க, யாரோ வச்சுட்டானுங்க போகிறது, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன். ரெண்டாவது இந்த ஹோட்டல் வர்றது போன வாரமே வர வேண்டியது. நடுவில் ஜுரம் வந்து டேஸ்ட்டே தெரியாமல் போயிடுச்சு. நாக்கில் சுத்தமாக ஸ்மெல் பண்ணால் டேஸ்ட்டு தெரில. ஐ மீன் சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது. ஸ்மெல் பண்ணால் அந்த ஸ்மெல்லே சுத்தமாக தெரியல. அதனால் தயவு செஞ்சு கண்ணு வைக்கிற மாதிரி எதுவும் பண்ணுறாதீங்க. வாங்க, வேணுன்னா நம்மளும் வந்து ஒரு வீடியோ போய் சாப்பிடுவோம் கூட சேர்ந்து. கண்ணு மட்டும் வச்சுடாதீங்க. ஓகேனா கமெண்டில் இன்வைட் பண்ணுங்கள். ஐ மீன் கமெண்டில் சொல்லுங்கள், ஒன்றா வீடியோ போகலான்னு. நான் என்னோடய இன்ஸ்டா ஐடி தரேன், அங்கே நம்ம பர்சனலாக சேட் பண்ணி நம்ம ஒரு வீடியோக்கு போகலாம். சரிங்களா? கண்ணு மட்டும் வச்சிடாதீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இது சாப்பிட்டோம். அடுத்து நம்ம எதுக்கு போகலாம்னா, இது வந்து ஆப்பம் அண்ட் பாயா. இது ஒரு வாய் சாப்பிட்ருவோம். பிளேட்டோட சாப்பிடும். தேங்காய் பால் சூப்பராக இருக்குது. ஏலக்காய்லாம் போட்டு நல்லா ஸ்வீட்டாக செம்ம ஃப்ளேவரபுளாக இருக்குது. அந்த ஏலக்காய் போட்டதுனால சூப்பராக இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மார்னிங்லேருந்து கொடுக்குறாங்களாம். ஸோ யூ கேன் ட்ரை. அண்ட் கடலைக்கறி, இது ஆந்திரா, இது மீன் கேரளாவில் கொடுப்பாங்க கடலைக்கறி, கடலாம் போட்டு. ஸோ லெட்ஸ் ஹேவ். சின்ன சின்னதாக போடுவாங்கள்ல கொண்டக்கல்ல, அந்த மாதிரி. நல்லா இருக்குப்பா. கறி குழம்பு மாதிரி இருக்குது. அந்த கறி மசாலா போட்டிருக்காங்க போல இருக்குது. அது இந்த இலெல்லாம் போட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கடுத்து வந்து பட்டர் நான் எடுத்துப்போம். ஆரிஷன் நல்லா இருக்காது. மேலே பட்டர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு இல்லை, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் பன்னீர் பட்டர் மசாலா அந்த க்ரீமியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கிரேவியும் சூப்பராக இருக்குது. பன்னீர் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த கிரேவி வர மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த கிரேவி மசாலா சாப்பிடுங்க. அது வந்தீங்கன்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா கேட்டு சாப்பிடுங்க. நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிடலாம், அண்ட் வந்து பட்டர் நான் கூட சாப்பிடலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது கூட சாப்பிடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ட்ரை பண்ண போகிறது வெஜ்ஜு பிரியாணி. என்னடா நீ போய் வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்றது, சிக்கன் மட்டன் பீஃப் போய்ட்டு நினைக்காதீங்க. அவங்க சொன்னாங்க எங்கள் பிரியாணி நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரைஸ்லாம் ஓகே, டீசெண்டாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் உதிரியாக போட்டு கொடுத்துருக்காங்க. தயிர் கொடுக்குறாங்க, அது குருமா கொடுக்குறாங்க. குருமா ஐ டோன்ட் லைக். லெட்ஸ் ஹேவ் தயிர் கொஞ்சமாக. ஓகேவா? குருமா இனிவே இந்த குருமா மாதிரி தான் இருக்கும் போல. பரோட்டா கொடுக்குறது சாப்பிடுவோமா? நல்லா இருக்குது. மசாலா சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த சிக்கன் பிரியாணி மாதிரி மசாலா இருக்கும்ல, அந்த ஃப்ளேவரில் இருக்குது. சூப்பர், செம்ம டேஸ்ட்டு. அண்டு வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த அப்படியே வந்து பச்சையாக கொஞ்சம் அரவை காடெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் சீவ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக போகுது. கேரட் சாப்பிட்டால சூப்பராக இருக்குது. ஸோ இவங்களை வந்து இந்த 130 rupees ரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் சாப்பிடலாமா வாங்கி. அண்ட் இந்த டிஷ்ஷஸ் கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் தனித்தனி ரேட்டு. நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு தயிர் வடை. இதெல்லாம் சாப்பிட்டு தயிர் வடை சாப்பிட்றோம். மேலே இந்த காராச்சோ மாதிரி மிக்சருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தயிர் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு போல இருக்குது. சொதன்னு இருக்கு. காரா மாதிரி சூப்பராக இருக்குது. தயிர் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. லைட்டாக ரொம்ப இல்லை, லைட் ஸ்வீட்டு. அதனால் அந்த வடையில் கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா, அது கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. அண்ட் மேலே வந்து அவங்க காஞ்ச மிளகா தாளித்து போட்டிருக்காங்க. கடுகு காஞ்ச மிளகாலாம் சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி
ஸோ ஃபைனலாக இருக்குது அவங்களோட ஸ்வீட் மட்டும்தான். சொன்ன மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மீல் மட்டுமே வந்து ட்ரை பண்ணலாம். 130 rupees மீல் நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக அவங்களோட கேசரி, அவங்களோட ஸ்வீட்டு ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் பாதி ஸ்வீட்டோடு கொடுத்துருக்காங்க. நைஸ், டீசெண்டாக இருக்குது. அந்த ஃப்ளேவரில் இது வந்து அன்னாச்சி பழம் ஃப்ளேவர் மாதிரி இல்லை, கலர் மட்டும் தான் அந்த கலரில் இருக்குது, பட் ஃப்ளேவர் அதில் இல்லை. ஸோ அதுதான் நான் சாப்பிட்டது எல்லாமே எனக்கு வந்து ஓரலாக சாட்டிஸ்ஃபேக்ஷனு. இதுமாதிரி அந்த வத்த குழம்பு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், அவ்வளோதான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. தயிர் வடைலாம் செம்மையாக இருக்குது. ஏன்னா பேபிகார்ன் வேறு மாதிரி, அந்த பன்னீர் பட்டர் மசாலா மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க வந்தீங்கன்னா. ஆப்பம் வேணுன்றவங்க அந்த கடலைக்கறியும், அந்த கடலைக்கறி வந்து அப்படியே வந்து ஒரு நான்வெஜ் குழம்பு மாதிரி இருக்குது. நான்வெஜ் தொக்கு இருக்கும் இல்லையா, அந்த மசாலா ஃப்ளேவர் போட்டு அவங்க பண்ணி கொடுத்துருங்க. அது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அந்த பாலுமே வந்து அந்த ஏலக்காய்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அது சும்மாவே நீங்கள் குடிக்கலாம் தேங்காய் பால். ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் சென்ட்ரல் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணலாம் இந்த ஹோட்டலில். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு எனக்கு வந்து சூப்பரான ஒரு வெஜிடேரியன் மீல், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அன்லிமிட்டடாக சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குமரன் கஃபே ட்ரை பண்ணலாம். ஸோ லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பாய்.